இருக்கட்டும், நீங்க ஷட் அப் பண்றீங்களா? யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ பூமி இது. ஹலோ ராகேஷ், இப்போ நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். மீட் பண்ணலாம் வரியா? சீக்கிரம் ரெனே வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏய், பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டின்னு வந்தேன். மச்சான் இங்கே தான்டா நிப்பாட்டியா? நிறுத்துறா. இங்கே எதுக்கு நிறுத்த சொல்கிறான்? டேய், இங்கே எதுக்கு நிறுத்த சொன்னேன்? இது எந்த ஏரியான்னு தெரியுதுல்ல? வெஜ் வால் இருக்கிற ஏரியா. உண்மையாக சொல்கிறா, வெஜ் பிரியாணி தானே? டேய் டேய், இங்கேதான் நோண்டிக்கிட்டு இருக்க. என்னடா கடுப்பேத்தாதடா. டீம் லீடர் வேறு 1க்கு 4 டைம் ஃபோன் பண்ணிட்டான். ஒன்றுக்கா? அதே ஒன்றுக்கு தான் நான் ஒன்று கடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணு. இங்கேயா? இந்த ஏரியாவை பார்த்தா அவனுக்கு 1 கடிக்கிற மாதிரி தெரியுதா? ஏச்சிப்பே, நீ கூப்பிட்டு நான் வந்தேன் பாரு. இவன் வேற இப்போ சமாளிக்கணுமா? சார் சாப்பிட வந்தோம் சார். பக்கத்தில் தான் சார். நானும் ராகேஷ் சார் வந்துடும். 5 நிமிஷம் சார், 5 நிமிஷம். உனக்கு அவ்வளோ மேல்றா. டேய் ராகேஷ், எங்கடா போயிட்ட? ஏய் சாரி மச்சி, ஒரு 2 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணு. நான் இப்போ வந்துடுறேன். ஏய் அவனாம் சமாளிச்சுக்கலாம்டா. அப்புறம் என்ன? 2 பேரும் மீட்டிங்ல வச்சு செய்ய போறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க போறேன் தானே? நான் சொல்கிறத கொஞ்சம் என்னடா முழுங்குற? ஓ வந்துட்டாளா? மச்சான் நான் அப்புறம் கூப்பிட்றேன். வைஃப் ஃபோன். யாரா பார்த்தாங்களா? ம். மது, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இப்படியே உன் கூடவே இருந்துடவா? அது இருக்கட்டும். முதல்ல நம்ம லவ் மேட்ரை உங்கள் வீட்டில் சொல்லு. அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப் லாங் ஒன்றா தானே இருக்க போகிறோம். அப்புறம் என்ன? ஏய் அது இல்லடி. அப்புறம் காலிலேருந்து ஓ நினப்பாவே இருந்துச்சா? நீயும் கரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா? அதான் லஞ்ச் பிரேக்கில் ஓடி வந்துட்டேன். என்னடா பண்ணுற? உன் ஸ்மெல்லு மது. ஐ லவ் யூ. லவ் யூ டூடா. யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ? என்னாச்சு? வேண்டாம். ஏன்? எதுவும் பிரச்சனையா? அது இல்லை, இப்போ வேண்டாமே ப்ளீஸ். அதான் ஏன்? இல்லைடா, எங்கள் அப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு தெரியுமா? எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம்
அவர் வேற கல்யாணம் கூட பண்ணிக்கல. சரி, அவர் வாழ்றது எனக்காக தான்டா. அவருக்கு தெரியாம இதெல்லாம் வேண்டாம். ஏய் லூஸ் ஆடி நீ. இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா பண்ணுவாங்க. எனக்கு கூட தான் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்போ அதுவும் முக்கியம், சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. சாரிடா, ப்ளீஸ் கம்பல் பண்ணாத. அப்புறம் எதுக்கடி நான் வர சொன்னேன்? ஓ அதுவா, ஒரு நிமிஷம் ஒரு வரேன். ஏ மது நில்றி. யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ? சொல்கிறா. டேய் எப்படா வருவ? ரோட்ல போற வரவெல்லாம் என்ன திருடா பாக்குற மாதிரி பாக்குறாங்கடா. சமாளிக்க முடியலடா. சீக்கிரம் வாடா. எப்பதான்டா வந்து தொலைவ? அதையாச்சும் சொல்றா. ஏய் அங்கேயே நில்றா, தோ வந்துட்டேன். 2 கிலோமீட்டர் எவ்வளவு நேரம்டா? எப்பா டேய், சாவியும் எடுத்துன்னு போயிட்டேன், சாப்பாடும் வாங்கி தரல, வேலையும் போகுது, நடு ரோட்ல பண்ணிக்கிறேன். டேய் நான் வரேன்டா, வைடா. பசியில தலை வேற சுத்துதே. ஒளி வந்து விட்டது. மட்டும் திறக்கட்டும். நீலேருந்து உனக்கு எனக்கு டைவர்ஸ்ரா. உன் சங்காத்தமே வேணாண்டா சாமி, தரமாட்டாமே. ஏய் ராஜேஷே, என்னது இது? ஸ்வீட்டு. அது தெரியுது, இதுக்கு தானே வர சொன்னியா? ஆக்சுவலாக ஆமாம். இந்த தட்டில் உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? எங்கள் வீட்டில் யாருக்கு கல்யாணம் வச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த தட்டில் தாண்டா ஸ்வீட் கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் இந்த தட்டு. ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் கிளம்புறேன். ஹே என்னடா? பின்னடி உனக்காக ஆசையாக ஓடி வந்தா அப்பா தட்டுன்னு மூட் அவுட் பண்ணுறேன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா, கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டும் உன் மேலே ஆசை இல்லையா என்ன? உனக்கே தெரியும்ல எனக்கு என் அப்பான்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அவர்கிட்ட இது வரைக்கும் நான் எதையுமே மறைச்சதில்லை உன்னை தவிர. நம்ம மேட்ரை எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு நினச்சாவே பயமாக இருக்குது. ஒரு கரெக்டான நேரமாக பார்த்து தான் சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் ப்ளீஸ். இரு ஒரு நிமிஷம். அப்பாடா. அப்பாவா? இரு யாருக்கார் இது? அப்பா ஆஃபீஸ் போயிருக்காருன்னு சொன்னேன், அப்புறம் இங்கே எப்படி? ஐயோ தெரியலடா. இப்போ என்ன பண்ணுறது? பார்த்துருப்பாரோ? எனக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இரு. மது. சிச்சோ மது. மது அங்கடா, இங்க மது. அந்த வரேன்பா. கதவு திறக்க என்ன இவ்வளோ நேரம்? அப்பா அது வாஷ்ரூம்ல இருந்தப்பா. நீ ஏன் காலேஜுக்கு போல? அப்பா அது காலையிலேருந்து வயிறு வலியா, அதான் லீவ் போட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் போலப்பா? எனக்கு ஒரே தலைவலிமா, நான் அப்படியே லீவ் போட்டு வந்துட்டேன். சரி, அப்போ போய் டேப்லெட் போட்டு ரூமில் படுத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. ஓகே சரி. என்னது அது? அப்பா இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். இது இப்படி இங்கே வந்துச்சு? அப்பா அது ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? எங்க கூப்பிடு. அப்பா அது வீடியோ காலில் காமிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஒரு நிமிஷம்.
சரிம்மா, ஓகே, நீ போய் படுத்துக்கோ. அப்பா ரூமுக்கு போகிறேன், சரியா? ஓகேப்பா. யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ? யார் ஃபோன் இது? புதுசாக இருக்கு ரிங்டோன். நானும் வந்து பார்க்குறேன், உன் மொழியே சரியில்லையே. தட்டில் வேற ஸ்வீட் வச்சிருக்க, கேட்டா ஃப்ரெண்டுன்ற. யாரிடத்தில் யாரு? அப்பா 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 நானே சொல்லணும் தான்ப்பா இருந்தேன். மன்னிச்சிருங்கப்பா. நானும் ராகேஷும் லவ் பண்ணுறோம்ப்பா. ஸ்டடீஸ் முடிஞ்சதும் நானே சொல்லணும் தான்ப்பா இருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கலப்பா. அப்பா 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 ப்ளீஸ் மது. ஒரு நிமிஷம். மது. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா தப்பு தான்ப்பா. நான் தான்ப்பா அவனை பார்க்கணுன்னு வர சொன்னேன். அவன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா. மது, சொல்கிறத கேளு. முதல்ல அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வா. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கோவப்படாதீங்க. மது, நான் உன்னை ஒன்றுமே கேட்கல. நீ போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்பா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், வரேன். நீ போ, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. அப்பா என்னை மன்னிச்சிட்டேன்னு. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு இருந்தேன். இது சாரதா, கொஞ்சம் வருஷமாக பழக்கம், ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனியாக தானே இருந்தாகணும். அதான் சாரிடா, முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். சரி, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு நினச்சேன். அப்பா அப்போ ராகேஷ்? விடுமா, பையன் நல்ல பையன் தானே, உனக்கு ஓகே தானே, பார்த்துக்கலாம். பேரண்ட்ஸை வர சொல்ல, மற்றதை நான் பேசிக்கிறேன். அப்பா அப்போ உங்களுக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவாடா? அப்புறம் என்ன? தேங்க்ஸ்ப்பா. சரி, நான் உள்ளே வரப்போ ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுவா, அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. இருங்க வரேன். அத இப்போ பண்ணுங்க.
அப்பா கொடுங்கப்பா. மா அம்மாவா? யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ, பூமி இதை பார்த்து மழை தூரல் விழுமோ, காதல் வர கால் விரல்கள் கோலம் விடுமோ. டேய் மச்சி, உங்க அம்மா கார்ல பூ பழம் என்னென்னமோ இருக்குடா. ஒரு வழியா பேசி முடிவு பண்ணிட்டாங்க போல.